வாடாசாக்கு எப்படி மச்சி? அங்கே வேணாம் தயவு செய்து பக்கத்தில் பார்த்தியா பாலாயி அங்கே பிடிச்சி இப்படியே கொண்டு போயிடும் உள்ள. வேற இடம் பார்ப்போம், வேற இடம் நம்ம தேடுவோம். உள்ள ஒன்றும் போகலாமா? வேணாம் உள்ள ஆபத்து. இந்த சடையனுக்கு கூட எப்படி கோழிக்கறி ஓகேவா? கோழிக்கறியா? நம்மளுக்கு கோழிக்கறி அடிக்கிறானுங்க, அவன் மசாலா போடுறான், சாவு அடிச்சிடானுங்கடா. டேய் என்னடா போது அங்கே கூட்டு போனதுக்கு அந்த மாதிரி இன்னும் இங்கே வந்து இந்த மாதிரி பேர் எங்கடா போடுது? ஆமா அங்கே போயிட்டு பாலாய பொழுது ஜெயிலுக்கு போடுவோம். இங்கே நான் வந்து இங்கே போச்சிடுவானுங்க இந்த தடலில். எனக்கு தெரிஞ்சு 2 இடம் மட்டும் தான்டா இருக்கு, வேற இடமே இல்லடா எனக்கு தெரிஞ்சு. டேய் வா 3ஆவது இடம் இருக்கு. இன்னைக்கு நம்ம கோழிக்கறி இருக்கு. காலப்பட்டதா இடத்துக்கு காலையில் சாப்பிடுறா நான் சாப்பிடல போடா. என் பேர் குமார், எனக்கு 20 வயசு ஆச்சு. சரி நிற்கிறான் பேர் பாரு, சைட்டில் பேக்லாம் மாற்றிருக்கேன். ஓகேவா? ஓகே தாண்டி நம்மளுக்கு கடைசி பார்த்தா பணக்கார பையன் மாதிரி இருக்கான், கொஞ்சம் எடுக்கலாம். சரி என்ன பண்ணு, நான் போயிட்டு போட்டு நிப்பாட்டுறேன், கீழே நிப்பாட்டுறேன். அட்ரஸ் கேட்குற மாதிரி கேட்டு பண்ணி நான் பேக் அடிச்சு போட்டு பேக். சரி அவனை அடிச்சு போட்டு. ஓகே பிரச்சனை ஓகே தான். இங்கே கம்பம் போய் அப்படின்னா அப்படியே நான் பட்டு போயிட்டு காசு எடுத்து சக்குன்னு கிளம்புவோம். சட்னியாக இருக்குது. மச்சான் நம்மளுக்கு நீ கோழிக்கறி இல்லடா. என்னடா சொல்ற? ஐயோ பேக் மட்டும் பெருசா வச்சிருந்தான்டா, பெருசா வச்சிருக்கான்டா. ஒண்ணுமே இல்லடா. பாரு உள்ள வச்சிருக்க பாரு. வேணு சின்னடா அதெல்லாம். இது கல்யாண காட்டுலாம் வச்சிருக்கான். சாய்பாபா காட்டு, சாமி போட்டோ. தப்பா நான் சமம் பண்ணிட்டுமோ? போச்சுடா, இன்னைக்கும் போச்சா? சீமா லெட்டர் வச்சிருக்கா சொத்தா அடிச்சுக்கா, தூக்கி போடுறா எல்லாத்தையும். இல்லடா என்னன்னு பாப்போம். மனசினே வெளியில இருக்கா, ஒண்ணுமே இல்லை உள்ள. ஏன் இன்னும் மச்சான் தமிழ் எழுதியிருக்கான், ஒண்ணுமே புரியல எனக்கு. படிச்சு சொல்லி கடிதம் என்னோட முதல் கடிதம் மற்றும் கடைசி கடிதமும் கூட. என் தற்கொலைக்கு இந்த சமுதாயமே ஒரு காரணம். நான் எங்கே போனாலும் என்னை ஒரு திருடனோட பிள்ளையாவே பார்க்குறாங்க. எங்கள் அப்பா ஒரு திருடர், அவர் காசுக்காக என்ன வேலை வேணாலும் செய்வார். எனக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கல, அதனால் நான் சாக துணிஞ்சேன். எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமைச்சுக்கொள்ள ரொம்ப நாள் பிடிக்காது. இருந்தாலும் வெளியே எங்கே போனாலும் யாருமே என்னை நம்ப மாட்டாங்க. என்னை ஒரு திருடனோட பிள்ளையாக தான் பார்க்குறாங்க. இதனால தான் நான் சாவுற முடிவை எடுத்தேன். இந்த சமூகத்துக்கு என் சாவு ஒரு பாடமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னடா சொல்றா?
போச்சுடா போச்சுடா மச்சான் சீரா பண்ணிட்டோம்டா தப்பு பண்ணிட்டோம் மச்சான் தப்பு பண்ணிட்டோம்டா தப்பு பண்ணிட்டேன் என்ன தப்பு பண்ணி சொல்லுங்கடா. டேய் இல்லடா ஒரு தற்கொலை பண்ணிக்க போறோம் நம்ம போயிட்டு சவுண்ட் பண்ணிட்டோம் மச்சான். தற்கொலை பண்ணி என்ன அவங்க அப்பா ஒரு திருடன் வச்சு தற்கொலை பண்ணிக்க போறான்டா அவமானத்துல. ஏய் அவங்க அப்பா திருடனால தான்டா அவன் தற்கொலை பண்ணிக்க போறான். நாளை பின்ன உங்க பிள்ளைங்க அப்படி பிறந்துச்சுன்னா அதே தற்கொலை பண்ணிக்க போனிச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க? கேட்கால் நல்லதானே இருக்கு. மச்சான் அப்ப நம்ம கோழிக்கறி இல்லையா மச்சி? டேய் எங்கடா அவன்? டேய் ஒருத்தன் வந்தானே அது ஒரு கணப்பிட்டானா? யாருடா அவன்? டேய் எனக்கு என்னமோ நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு தோணுதுடா. தப்பு பண்ணிட்டு தோணல, தப்பு பண்ணிட்டோம். வா வா பாவம் எதாச்சும் பண்ணிக்கல போய் காப்பாத்தி கொண்டா அவனை. சரி வா 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 ரெடி பேக்ல கேமரா எடுத்து நீங்க தான்டா சாமன் பண்ணீங்கடி. கொஞ்சம் கொஞ்சம் மன்னிச்சிரு எனக்கு எதுவும் கதை தெரியாது. ஓகேயா என்னை மன்னிச்சிரு. ஓகேயா நாங்கள் இதுக்கப்புறம் திருட மாட்டோம். வாழ்க்கைனா நம்ம எல்லாமே வந்துட்டு எல்லா பிரச்சனையும் சந்திக்கணும். தற்கொலை தான் முடிவுனா எல்லாரும் சாக வேண்டிதான். ஓகேயா என்னை மன்னிச்சிரு. நாங்கள் இது தப்பு பண்ணிட்டோம். சாரியா மனுஷன் கோழிக்கறி ஆசைப்பட்டு திருத்தங்க. உங்களுக்கு என்னடா தெரியும் வாழ்க்கையை பற்றி? லெட்டர் படித்து பார்த்தோம் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கும் தெரியுது அப்பா வந்து இப்படி ஆகிட்டாருன்னா பையன் நீ சாதிச்சு காட்டணும். நம்மளாம் வந்து ஒரு போகிறதுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த காரணத்தை தேடி தான் அவங்க போகணும். எல்லாரும் சாகணும்னா இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. வெறும் பொண்ணை ஒன்று தான் மிதக்கும் இந்த பூமியில். ஸோ எப்படி வாழ போகிற நீ யோசிச்சு வாழு. நாங்களும் எங்கள் வாழ்க்கையை திருந்த போகிறோம். முடிஞ்சதுக்கு நம்மளும் சந்தோஷமாக வருவோம், மற்றவங்களும் சந்தோஷமாக வச்சுக்க போகிறோம். திருந்து பார்த்து போறடி. நம்ம அடுத்த பிளானு என் வீட்டு முன்னுக்கு ஒரு பேனர் பார்த்து ஜவுத்தான் கொசவனு இறங்கணும். ஆனால் நீ தான் அடிச்சு அவன்கிட்ட ஃபோன் பேசுகிறேன் வேலைக்கு. பேசுறது பிரச்சனை இல்லை, நாய் தெரியாதுடா. அது பிரச்சனை இல்லை மச்சி. நம்மள அங்கங்கேயும் பிச்சு போட்டா நாய் வந்துடும். நம்ம பேசிடலாம், நோ ப்ராப்ளம் மச்சி. உழைக்கணும் தெரிஞ்சிருச்சு.